சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோதுமை மாவில் போண்டா தான் செய்ய போகிறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கோதுமை மாவு, சர்க்கரை, ஜீரகம், ஏலக்காய் இதுதான் சேர்த்துக்க போகிறேன். பாருங்கள், அது செய்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இந்த டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு கோதுமை மாவு மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 4-5 ஏலக்காய் பொடி பண்ணி போட்டிருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா சர்க்கரை நான் ஒரு 1/2 டம்ளர் கூட இல்லை, 1/2 டம்ளருக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இது சர்க்கரை வச்சுட்டேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1.5 டம்ளர் மாவுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 டம்ளர் தண்ணி, 1.25 டம்ளருக்கு கொஞ்சம் 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். நான் அந்தளவுக்கு, ஏன்னா மாவு ஒவ்வொரு பதத்தில் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நான் 1.25 டம்ளர் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி, லைட்டாக ஒரு சூடு, ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, வெதுவெதுப்பான தண்ணியில் லைட்டாக நம்ம அடுப்பில் வச்ச உடனே எடுக்கிற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா உப்பு சேர்த்தா தான் இனிப்பு நல்லா பேலன்ஸுக்கு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த உப்பு போட்டால் தான் இனிப்பு தூக்கலாக தெரியும், அதுக்காக தான் உப்பு போடுறது. போட்டு நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் அளவு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறமா நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு இதை ஒரு தட்டு வச்சு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு டீ போடுற டைமில் அது ஊறிடும். அதுக்கப்புறமா எண்ணெய் சூடு பண்ணி நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ எண்ணெய் கடலெண்ணெய் தான் ஊற்றி வச்சுருக்கேன். அது நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம மாவு போட்டுக்கலாம். பாருங்கள், இத்தினோண்டு போட்டு பார்த்தேன், கொஞ்சமாக அது நல்ல மேலே பொங்கி வந்துருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக கையிலே எடுத்து போட்டுக்கலாம். மெதுவாக போட்டாலே போதும். பாருங்கள், மாவு போட்ட உடனே அது நல்ல மேலே புஷ்ஷுன்னு மேலே பொங்கி வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம எல்லாமே போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே அந்த பக்கம் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு திருப்பி விட்டுறணும், இல்லைன்னு சொன்னால் அது ஒரே பக்கமாக தான் வேகும். கொஞ்சம் நம்ம விட்டுட்டோம்னா அந்த அடுத்த பக்கம் திருப்பி போடும்போது மறுபடியும் அந்த பக்கமே தான் நிற்கும். நம்ம போட்டோடனே திருப்பி போட்டோன்னா 2 பக்கமும் ஒரே கலரில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அதை ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும் 2 பக்கமும். அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வாரமாக வீடியோ போட முடியலை, ஏன்னா அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் பார்த்ததுனாலேயே வீடியோ எடுக்க முடியலை, போட முடியலை. இது அந்த டைமில் எடுத்தது தான். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுனால அதுக்கப்புறமா வீடியோ எடுக்க முடியலை, வீடியோ போடலை. வியூவர்ஸு, சப்ஸ்கிரைபர் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு வாரமாக வீடியோ போடலாங்கிறதுக்காக பார்க்காம விட்டுறாதீங்க, கண்டிப்பாக பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இதுவே நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம கொஞ்சம் கூட விட்டுட்டு நம்ம எடுத்துக்கிடலாம். சூப்பராக இருக்கும். நம்ம டீ போடுற டைமில் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு டீ போட்டாலே அந்த டைமில் நம்ம இது சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம எடுத்துக்கலாம். இது சூப்பராக இருக்கும். வெறும் கோதுமை மாவு தான். இது கூட கொஞ்சமாக பழம் சேர்த்து பிசைஞ்சு வச்சு சுட்டாலும் கூட அதுவும் ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. வீட்டில் ஸ்நாக்ஸ் ஒன்றும் இல்லைன்னு வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக கோதுமை மாவு இருந்தாலே போதும், நம்ம சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பர் கலராக இருக்குது. அடியில் நல்ல ப்ரௌன் கலராக இருக்கும், மேலே இந்த லைட் கலரில் இருக்குது. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்த மாவும் நம்ம அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குது.
இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாயங்காலம் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி டீ டைமுக்கு கரெக்டாக இருக்கும். 4 மணிக்கு ஸ்கூல் விட்டு வர டைமில் இது மாதிரி செஞ்சு வச்சோன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். போட்ட உடனே பாருங்கள் நல்லா புஷ்ஷுன்னு மேலே பொங்கி வந்துருச்சு. இதே மைதா மாவில் கூட செய்யலாம். அது நம்ம தேவையை பொறுத்து நம்ம விருப்பத்தை பொறுத்து நம்ம செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இது சுட்டு எடுத்தாச்சு எல்லாமே. இப்போது டீ போட்டு ஊற்றிருக்கேன். இது பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதை நம்ம எப்படி இருக்குன்ட்டு ரெண்டையும் பிச்சு ஒன்று எடுத்து நம்ம பிச்சு பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா நல்ல சூடு. இப்போ தான் எடுத்தேன், பயங்கர சூடு, தொட முடியலை. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். மேலே வந்து கிறிஸ்பாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.